நேரம் பயணம் டைம் டிராவல் என்றால் என்ன? நாம் அனைவரும் நேரத்தில் பயணம் செய்கிறோம். ஒவ்வொரு நொடியும் நாம் எதிர்காலத்துக்குச் செல்வதை கவனிக்கலாம். நேரம் பயணம் என்பது ஒரே நேரத்தில் தாறுமாறாக கடந்த காலம் அல்லது எதிர்காலம் நோக்கி பயணிப்பது. எப்படி இது சாத்தியம்? அரசு பேருந்து, ரயில், விமானம் போல நேரத்தில் பயணிக்க ஒரு வழி இருக்கிறதா? அல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் தொலைவியல் சார்பியல் கோட்பாடு தியோரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் ஒரு வழியை கூறினார். அதில் நீங்கள் வெளியில் இருந்து பார்க்கும் நேரம் வேறு, வேகமாக பயணிக்கும் ஒருவருக்கு பார்க்கும் நேரம் வேறு என்று சொல்கிறார். ஏன் நேரம் மாறுகிறது? அது காரணம் வேகம், ஸ்பீட் மற்றும் அதிர்வுகள், கிராவிட்டி. ஒரு பொருள் வேகமாக பயணிக்கும்போது அது அனுபவிக்கும் நேரம் மெதுவாகச் செல்கிறது. இதை டைம் டைலேஷன் என்கிறோம். உதாரணம்: ஒருவர் விண்வெளிக்குப் போய்விட்டு 10 வருடங்களில் திரும்ப வந்தால் பூமியில் 100 வருடங்கள் கடந்திருக்கலாம். எப்படி சாத்தியம் என்கிறது விஞ்ஞானம். 1. அரிதாக இருந்தாலும் இது சாத்தியம் என்று ஐன்ஸ்டீனின் கணிதம் கூறுகிறது. 2. பெரும் காந்த சக்திகள் மற்றும் வளிமம் திருப்பங்கள் நேரத்தை மடக்கலாம். 3. வார்ம்ஹோல்ஸ், சுழல் வழிகள் என்ற கோட்பாடு 2 நேரங்களை இணைக்கும் சுரங்கம் போல. 4. பிளாக் ஹோல்ஸ், கரிய குழிகள், அருகில் நேரம் மெதுவாக செல்கிறது. சிறியதாய் எடுத்துக்காட்டுகள்: நீங்கள் ஒரு ராக்கெட்டில் ஒளி வேகத்திற்கு அருகில் பயணிக்கிறீர்கள். நீங்கள் 1 வருடம் பயணிக்கிறீர்கள். பூமியில் மீன்வாயில் 10 வருடங்கள் கடந்துவிடும். நீங்கள் ஒரு பெரிய கிராவிட்டி கொண்ட இடத்தில் உள்ளீர்கள். எழுக்காவ் கரிக்குழி அருகில் நேரம் மிக மெதுவாக செல்கிறது. நேரத்தில் கடந்த காலத்திற்கு செல்ல முடியுமா? இது மிகவும் சிக்கலான கேள்வி. விஞ்ஞானிகள் சொல்வது கடந்த காலத்துக்குச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையுடன் சில கோட்பாடுகள், தியோரிஸ் இருக்கின்றன. ஆனால் கடந்த காலத்துக்குச் சென்றால் நீங்கள் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை மாற்றக்கூடும். இது பாரடாக்ஸ் என்ற பிரச்சனையை உருவாக்கும். பாரடாக்ஸ் என்றால் என்ன? தந்தையைச் சந்திக்க முன்னே நீண்ட பயணம் சென்று அவரை தவறாக பாதித்தால் நீங்கள் பிறக்கவே முடியாது. அந்த நிலை பாரடாக்ஸ். இதற்காக கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் என்கிறார்கள். சினிமா கற்பனைகள். நேர பயணத்தைப் பற்றி நிறைய சினிமாக்கள், புத்தகங்கள் உள்ளன. பேக் டு த ஃபியூச்சர், இன்டர்ஸ்டெல்லர், டெனெட், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இவை அனைத்தும் நேரம் பயணத்தின் விதிகளை சினிமா உலகத்தில் அழகாக காட்டுகின்றன. இது நிஜமாக நடக்குமா? இன்றைக்கு நாம் இன்னும் நேரத்தில் முழுமையாக பயணிக்க முடியவில்லை. ஆனால் சில விஞ்ஞானிகள் அனைத்து சாத்தியங்களையும் ஆராய்ந்து வருகிறார்கள். எதிர்காலத்தில் இது சாத்தியமாகலாம். நேர பயணத்தின் முக்கிய விளக்கம். தன்மை விளக்கம். நேரம் என்பது ஒரு பரிமாணம். நீளம், அகலம், உயரம் போலவே நேரமும் ஒரு பரிமாணம். வேகம் அதிகமாக இருந்தால் நேரம் மெதுவாகும். இதை டைம் டைலேஷன் என்கிறோம். கிராவிட்டி அதிகமுள்ள இடங்களில் நேரம் மெதுவாகும். இது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி மூலம் நிரூபிக்கப்பட்டது. கடந்த காலத்திற்கு பயணிக்க முடியுமா? கோட்பாடுகள் உள்ளன, ஆனால் பாரடாக்ஸ் உருவாகும் அபாயம். எதிர்காலத்திற்கு பயணிக்க சாத்தியம், மிகுந்த வேகத்தில் அல்லது உரிய சூழ்நிலையில் முடியும். முடிவுரை. நேரம் பயணம் என்பது விஞ்ஞான மற்றும் கற்பனையின் கலவையான ஒரு துறையாகும். இது இன்றைக்கு நிஜமாக நடைபெறவில்லை, ஆனால் விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர். ஒரு நாள் நீங்கள் நேரத்தில் பயணிக்கும் ஒரு விஞ்ஞானியாக மாறலாம்.